ஸோ இந்த யூனிட்டோட லாஸ்ட் டாபிக் அப்ளிகேஷன். லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸாமில் திரும்ப கேட்குறாங்க. சரியா, ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்காக இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக நம்ம வந்து சீரியத்தை பயன்படுத்துகிறோம் டியூரிங் ஆர்கானிக் சிந்தசிஸ். ஏன்னா பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா அது வந்து பவர்ஃபுல்லாக எலக்ட்ரான் என்ன பண்ணணும்னா வித்ட்ரா பண்ணணும். அப்போ சீரியம் +4 கண்டிப்பாக தானே செய்யும். ஏன்னா அது வந்து எலக்ட்ரானை கம்ப்ளீட்டாக இழந்த நிலையில் தான் இருக்க போகுது +4 ஸ்டேட்டில். ஸோ அதனால தான் அது வந்து பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து கைரல் ஷிஃப்ட் ரீஏஜென்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எக்ஸாமுக்கு. அதாவது நம்ம என்எம்ஆரில் எனன்ஷோடோபிக் லிகாண்ட், அதாவது எனன்ஷோடோபிக் ஹைட்ரஜனை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. எனன்ஷோடோபிக் அண்ட் டயாஸ்டீரியோடோபிக் லிகாண்ட்ஸ்னால் என்னென்னு நம்ம வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் பின்னாடி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதே போல் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியும் நம்ம பின்னாடி பார்ப்போம். இங்கே நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளோட லாந்தனைட்ஸ் வந்து எப்படி கைரல் ஷிஃப்ட் ரீஏஜென்ட்டாக எந்த ஃபார்மில் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பார்ப்போம். ஏன் கைரல் ஷிஃப்ட் ரீஏஜென்ட் தேவைப்படுது என்எம்ஆர் டெக்னிக்னா, எனன்ஷோடோபிக் லிகாண்ட்ஸை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, அதாவது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, 2 எனன்ஷோமெரிக் பேர் இருக்குது. அதாவது ஒரு காம்பவுண்டோட மிரர் இமேஜ் இன்னொரு காம்பவுண்ட். இந்த 2 காம்பவுண்டில் இருக்கக்கூடிய அந்த எனன்ஷோடோபிக் லிகாண்டை நம்மளால் என்எம்ஆரில் 2 டிஃப்ரெண்ட் பீக்ஸாக வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. 2 எனன்ஷோடோபிக் லிகாண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு சிங்கிள் பீக் தான் கிடைக்கும். அப்போ நம்மளால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாமல் தப்பாக நம்ம வந்து மிஸ்கால்குலேட் பண்ணிவிடுவோம் அந்த லிகாண்டை பொறுத்து. சரியா, அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான கைரல் ஷிஃப்ட் ரீஏஜென்ட் ஆட் பண்ணும்போது அந்த 2 எனன்ஷோமெரிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த 2 புரோட்டானை நம்மளால் வந்து கிளியர் கட்டாக 2 டிஃப்ரெண்ட் பீக்காக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா செப்பரேட் பண்ணி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரியா, அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். எனன்ஷோமர்ஸ் cannot be detected by usual NMR technique. ஸோ அதனால தான் நம்மளோட இந்த ஷிஃப்ட் ரீஏஜென்ட்டுங்கிறது தேவைப்படுது. இங்கே பாருங்களேன், நம்ம முன்னாடியே சொன்னோம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மிங் எபிலிட்டி ஆஃப் லாந்தனைட்ஸ்னு வரும்போது அது ஸ்பெசிஃபிக்காக கீலேட்டிங் லிகாண்ட் கூடியும், அதே போல் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்து கூட தான் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகுங்கிறத பார்த்தோம். இதை பாருங்களேன், இங்கே நம்ம ப்ரோபாக்டினியம் +3 அண்ட் யூரோப்பியம் +3 வந்து பீட்டா டைகீட்டோன் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணுது. அந்த பீட்டா டைகீட்டோன் காம்ப்ளெக்ஸஸ் தான் நம்ம வந்து என்எம்ஆரில் வந்து கைரல் ஷிஃப்ட் ரீஏஜென்ட்டாக பயன்படுத்த போகிறோம். அது என்ன மாதிரியான லிகாண்ட்ஸ்னு பாருங்கள். அந்த பீட்டா டைகீட்டோன் இதை பாருங்கள், இப்படி தான் நமக்கு வந்து எக்ஸாமில் கொடுப்பாங்க. EU ப்ராக்கெட்டில் டிபிஎம்னா வேறு ஒன்றும் இல்லை, அது பீட்டா டைகீட்டோன் லிகாண்ட் தான். அதோட ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், டைபியூவலைல் மீத்தேன் 2266 டெட்ராமெத்தில் ஹெப்டேன் டையோன். இந்த ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த யூரோப்பியம் அந்த டிபிஎம்ங்கக்கூடிய லிகாண்ட் கூட சேரும் போது தான் நம்மளோட அந்த கைரல் ஷிஃப்ட் ரீஏஜென்ட்டுங்கிறது கிடைக்குது. அடுத்தது அதே போல் யூரோப்பியம் FOD லிகாண்ட் கூட கைரல் ஷிஃப்ட் ரீஏஜென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. FODங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஹெப்டாஃப்ளோரோ டைமெத்தில் ஆக்டேன் டையோனேட். அவ்வளோதான். நீங்கள் நேம் ஞாபகம் வச்சுட்டாலும் வச்சுக்கலான்னு பரவாயில்ல, ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேணாம். எக்ஸாமில் இந்த 2 ஃபார்மில் தான் கொடுப்பாங்க. சரியா, அடுத்து பாருங்கள், நியோடைமியம் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். இதுதான் நம்மளோட ஒட்டுமொத்த பீரியாடிக் டேபிள்லையுமே. அதனால தான் இதுலேருந்து நம்ம பவர்ஃபுல் மேக்னெட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதே போல் இது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்னால், அப்போ எது பவர்ஃபுல் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்னால் பிஸ்மத் தான். சரியா, அடுத்தது கடோலினியம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான அப்ளிகேஷன். இது நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எது வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனிங்கில் வந்து நம்ம கான்ட்ராஸ்டிங் ஏஜென்ட்டாக, அதாவது கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கக்கூடிய ஏஜென்ட்டாக நம்ம எதை பயன்படுத்தோம்னா கடோலினியத்தை. அடுத்து எப்படி வந்து நம்ம லாந்தனைட்ஸ் வந்து பாஸ்பரசன்ஸ் மெட்டீரியலாக பிஹேவ் பண்ணுதுங்கிறத மற்ற அப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டு வந்து இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா, அடுத்து வந்து UV ஸ்பெக்ட்ரோமீட்டர் கேலிப்ரேஷன். இதை நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஹோல்மியம் குளோரைட். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து UV ஸ்பெக்ட்ரோமீட்டரை வந்து கேலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா இதோட அப்சார்ப்ஷனுங்கிறது ரொம்பவே ஷார்ப் அண்ட் நேராக ஒரு சிங்கிள் வேவ் லென்த்தில் இருக்கும். சரி, அடுத்தது வந்து மிஷ் மெட்டல். இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன். நிறைய தடவை இதையும் கேட்டிருக்காங்க. மிஷ் மெட்டல்னா வேறு ஒன்றும் இல்லை, மிக்சர்ஸ் ஆஃப் லாந்தனைட் சேர்ந்து ஒரு அலாயை ஃபார்ம் பண்ணுறது தான் மிஷ் மெட்டல்ஸ். இப்போ 50% சீரியம், 40% லாந்தனம், 7% அயன் அண்ட் 3% வந்து அதர் லாந்தனைட்ஸ். இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட மிஷ் மெட்டல். நம்ம இதை மற்ற மெட்டல்ஸோட சேர்த்து அலாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதோட ஒர்க்கபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஸ்டீல் அயன் கூட நம்ம இதை வந்து சேர்க்கும் போது அதோட ஒர்க்கபிலிட்டி அண்ட்
ஸ்ட்ரென்த்துங்கிறது கூடுது. அதே போல் அடுத்து இந்த மிஷ் மெட்டல் நம்ம வந்து பைரோபோரிக் மெட்டீரியலாகவும் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். பைரோபோரிக்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஏரில் எக்ஸ்போஜர் ஆன ஒன்றுமே பற்றிக்கக்கூடிய மெட்டீரியல் தான் பைரோபோரிக் மெட்டீரியல். அதுவும் குறிப்பாக 54 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே பற்றிக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமும் ஈவன் ஏரில் எக்ஸ்போஸ் பண்ணாலே பற்றிக்கணும். அதுதான் இந்த பைரோபோரிக் மெட்டீரியல். பிலோ டெம்பரேச்சர் 54 டிகிரி சென்டிகிரேட். அதே போல் கேஸ் லைட்டர்லையும் ஃபயர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மிஷ் மெட்டலை வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது கிளாஸ் பாலிஷிங் ஏஜென்ட்ஸாக நம்ம வந்து சீரியம் டை ஆக்சைடு தான் சீரியா. அடுத்தது லாந்தனம் ஆக்சைடு, நியோடைமியம் ஆக்சைடு அண்ட் பிரசியோடைமியம் ஆக்சைடு எல்லாத்தையும் நம்ம வந்து கிளாஸ் பாலிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சீரியமை வந்து மாலிபிடேட்டாவோ இல்லை டங்ஸ்டன் ஃபார்ம்லேயோ நம்ம வந்து பெயிண்ட்ஸ் அண்ட் டைஸில் கூட நம்ம வந்து அதை அடிட்டிவாக சேர்த்துக்கலாம். அப்புறம் சீரியா அண்ட் தோரியா வேறு ஒன்றும் இல்லை, சீரியம் ஆக்சைடு அண்ட் தோரியம் ஆக்சைடு தான் சீரியா அண்ட் தோரியாங்கிறது. இதை வந்து நம்ம கிளாஸில் மேண்டல்ஸாக யூஸ் பண்ணலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, கேஸ் லைட்டரில் ஒரு ஒயிட் கலரில் மேண்டல் இருக்கும்ல, ஸோ ஹை ஹீட்டையும் தாங்கக்கூடிய ஒரு மெட்டீரியலாக. ஸோ அதுதான் இந்த சீரியா அண்டு தோரியா. அடுத்தது வந்து கடோலினியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்டை நம்ம லோ டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த காம்பவுண்டை. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்ளிகேஷன். அடுத்தது சீரியம் மெக்னீஷியம் அலாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஃப்ளாஷ் லைட் பவுடராக யூஸ் பண்ணலாம். ஃப்ளாஷ் லைட் பவுடர்னால் வேறு ஒன்றும் இல்லை, கப்பலில் போகிறவங்க வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது திடீர்னு எங்கேயாச்சும் அவங்க வந்து வழி மாறி போயிட்டாங்க, தூரத்தில் இருக்கவங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும்னா அந்த டிவைஸை வந்து ஜஸ்ட் லைக் அப்படி ட்விஸ்ட் பண்ணாலே என்ன ஆகும்னா அது வந்து லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம சீரியம் மெக்னீஷியம் அலாயை வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு காலத்தில் மெக்னீஷியம் பவுடரை தானே ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. அப்போ ஃப்ளாஷ் லைட்டுங்கிறது கேமராவில் கிடையாதுல்ல. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா மெக்னீஷியம் பவுடரை காற்றுல எரிய விட்டு அந்த வெளிச்சத்தில் டக்குன்னு வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ஹாலிவுட் படத்துலலாம். ஓல்டு டைமில் வந்து எப்படி வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்கங்கிறத நீங்கள் அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அகைன் சீரியம் பாருங்கள், சீரியத்துக்கு எத்தனை அப்ளிகேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம சீரியமை வந்து நம்ம வந்து ஆப்டிக்ஸில் கிளாஸ் ரெடியூசிங் ஸ்பெக்டக்கிள்ஸாக நம்ம என்ன பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியும். அதாவது கூலிங் கிளாஸ் போட்டிருக்கோம், இல்லை வந்து ஆர்டினரி இந்த பவர் கிளாஸ் போட்டிருந்தாலும் நமக்கு வந்து லைட்டு படும்போது நமக்கு கண்ணு கூசும்ல, அந்த கிளார்னஸை குறைக்கிறதுக்கு நம்ம சீரியம் ஆட் பண்ணோம்னா அது வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிடும். அதுதான் அங்கே கொடுத்துருக்கு கிளார் ரெடியூசிங் ஸ்பெக்டக்கிள்ஸ்னு. அடுத்தது நம்ம ஏற்கனவே அந்த டை கெமிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம். மாடர்ன் டையை நம்ம ஃபேப்ரிக்கு வந்து யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாடர்ன்ட் வேணும்னு. ஸோ அதெல்லாம் என்னன்னு நீங்கள் வந்து அந்த டை கெமிஸ்ட்ரியில் போய் இன்னொரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம சீரியம் நைட்ரேட்டை வந்து இந்த மாடர்ன்டாக யூஸ் பண்ணுறோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அலிசரின் டை மாதிரியான சப்ஸ்டன்ஸ் இருக்குது. மாடர்ன்னா ஒன்றும் இல்லை, டை கெமிஸ்ட்ரியில் வந்து அது வந்து ஒரு கெமிக்கல் லிங்கை வந்து ஃபேப்ரிக்கும் நம்மளோட டைக்கும் நடுவில் வந்து ஏற்படுத்தும். நம்ம டையால் இண்டிவிஜுவலாக போய் ஃபேப்ரிக் மேலே அதால் வந்து ஒரு கெமிக்கல் பாண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரியான மாடர்ன்ஸை வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. சரியா? அடுத்தது நியோடைமியம் இன்னும் செலினியம் ஆக்சிக்ளோரைடு. இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் லிக்யூட் லேசர். இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் லிக்யூட் லேசர் நோன் சோ ஃபார். அதான் இங்கே கொடுத்துருக்கேன். சரியா? எந்த காம்பினேஷன்? நியோடைமியம் இன்னும் செலினியம் ஆக்சிக்ளோரைடு. அடுத்து நம்ம அப்ளிகேஷனோட எண்டுக்கு வரப்போகிறோம். அமெரிசியம் 241 இதை வந்து நம்ம வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஸ்மோக் டிடெக்ஷனுக்கு பயன்படுத்துகிறோம். சரியா? அடுத்தது வந்து கலிஃபோர்னியம் மெட்டல் அண்ட் ஸ்மோக் டிடெக்டராக நம்ம இதை பயன்படுத்துகிறோம். அடுத்தது தோரியம் அகைன் நம்மளோட சீரியா மீடியா அங்கேயே பார்த்தோம். சீரியா அண்ட் தோரியாவை வந்து கிளாஸ் லேம்ப் மேண்டலாக பயன்படுத்தணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். தோரியம் வந்து கிளாஸ் மேண்டலாகவும் நியூக்ளியர் ஃபியூலாகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் பார்த்தோம். தோரியம் 232 வந்து நமக்கு வந்து ஒரு பிரீடர். அது வந்து என்னத்தை பிரீட் பண்ண போது யுரேனியம் 233 அண்ட் 235 கூடிய ஃபிசைல் மெட்டீரியலை வந்து பிரீட் பண்ண போது. சரியா? ஆஃப்டர் அந்த ரேடியோ ஆக்டிவ் டீகே. அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள், புளுட்டோனியம் 238 வந்து பேஸ் மேக்கராக யூஸ் பண்ணுறேன். பேஸ் மேக்கர்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஹார்ட் பீட்டு ரொம்ப வீக்காக உள்ளவங்க, அதாவது இந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து பேஸ் மேக்கருங்கிற ஒரு டிவைஸை வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பண்ணணும்னா ஹார்ட் பீட்டை வந்து ஸ்லோ ஆகாமல் அதை வந்து எப்போதும் போல் இருக்கிற அந்த ரிதம்லேயே வச்சுருக்கிறதுக்கு இந்த பேஸ் மேக்கருங்கிறது உதவும். அந்த பேஸ் மேக்கர் டிவைஸ் இயங்கணும்னா நமக்கு பேட்ரி வேணும்ல. ஸோ நம்ம வந்து பேட்டரியை வந்து என்ன பண்ண முடியாது அந்த டிவைஸ்க்குள்ளே, ஏன்னா அதுவே ரொம்ப சின்ன டிவைஸ், பெரிய சைஸ் பேட்டரியை வந்து நம்ம வந்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண முடியாது. அப்போது அந்த டிவைஸ் அப்புறம் எப்படி என்ன மாதிரியான பவரில் அது இயங்க முடியும்னா இந்த மாதிரியான ரேடியோ ஐசோடோப்ஸை நம்ம அதில் வந்து பவருக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ பேஸ் மேக்கருக்கு புளுட்டோனியம் 238. ஸோ இதோட லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் இந்த யூனிட்டை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அடுத்த யூனிட்டை புதுசாக ஒரு யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.